பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் அலட்சியம் நம்ம வாழ்க்கையோட ஒட்டி போன ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ ஏதாவது நம்மளை சுற்றி ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்புக்கான காரணம் வந்து வேறு யாராவது தலையில் தான் நம்ம போடுவோம். ஒன்று அரசாங்கத்துக்கு மேலே போடுவோம், இல்லைனா நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்களோ இதுக்கு நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யாருமே அந்த தப்புக்கான காரணம் நம்ம தான் இல்லை நான் தான் சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அலட்சியமான விஷயந்தான் வந்து தண்ணி சொட்டுறது, அதாவது வாட்டர் ட்ராப்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டு நம்ம பார்ப்போம். இந்த அலட்சியத்துக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா, அதை ஸ்கேம் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கேம் ஆஃப் நெக்லிஜென்ஸும் சொல்லலாம், இல்லை அலட்சிய ஊழல்னு சொல்லலாம். இந்த ஊழலில் இந்த சமுதாயத்தில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வந்துட்டு அவங்களோட அதில் வந்து பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒழுங்காக டேப் க்ளோஸ் ஆகாதனால வந்து இவ்வளோ ஸ்கேம் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 4 லட்சம் கோடி அந்த அளவுக்கான தண்ணி வந்து டேப் வேஸ்டேஜாலையும் லீக்கேஜ் வாலையும் வந்து பயங்கரமாக வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அவங்களே என்கிட்ட பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் என்னப்பா ஒரு டேப் வேஸ்டேஜ் தானப்பா நீ முடிக்கப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு என்னால் அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. இதை வந்து ஜென்ரலாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். சரி எவ்வளோ வந்து தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு ட்ராப் அப்படி விழுதுன்னு வச்சுக்கோமே, 1 hour 10 minutesலேயே வந்து 1 லிட்டர் பாட்டில் தண்ணி வந்து அவ்வளோ ஈஸியாக வேஸ்ட் ஆகிடுது. இதே ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 365 கேன் நம்ம 20 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த அளவுக்கான தண்ணியை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது அடுத்த தலைமுறையத்தோட தாகத்தை தீர்க்க முடியாத ஒரு பாவிகளாக தான் நான் இவங்களை கன்சிடர் பண்ணுறேன். உங்களை ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணணும், லைக் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு டெய்லிக்கு வந்து ஒரு 50 liters ஆஃப் தண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ காண்டாவீங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு சிட்டி வந்து இதை டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கேப் டவுன்னு ஒரு சிட்டி. இதை வந்து எப்படி பார்க்குறேன்னா, சென்னையும் கேப் டவுனும் வந்து ரொம்ப தூரம் இல்லைன்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே வந்து அரசாங்கம் வந்து ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஸோ அமௌண்ட் ஆஃப் ஃபைன் இருக்குது, முடிஞ்சால் உங்களை ஜெயிலும் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையும் கேப் டவுனும் ஏன் தூரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரே அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் தான் மோரல்லஸ் இருக்குது. அங்கே 40 lakhs, இங்கே வந்து 70 to 80 lakhs ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது. மழை பெஞ்சு ஒரு 50 நாள்லேயே வந்து பெரம்பூரில் நிலத்தடி நீர் எல்லாமே காலி ஆகிடும். அப்புறம் அவங்க பக்கெட்டை தூக்கிட்டு மெட்ரோ வாட்டருக்கும் இல்லை நியர்பை ஏதாவது ஒரு ப்ரைவேட் வாட்டர் அசோசியேஷன் கிட்ட வந்து டே டு டேயில் வந்து அவங்க வாட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. இது அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு டே டு டே அவங்களோட சர்வேவலுக்கு பண்ணுற ஒரு பிரின்சிபல். இதே மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம குப்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வெளியே அவங்களால ஒரு நாளைக்கு கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் வந்து அவங்களோட ஒரு பக்கெட் தண்ணி எடுக்கிறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு 0th டே, அதாவது கேப் டவுனுக்கு 0th டே April 16 சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இன்னும் 0th டே தெரியல. மோரல்லஸ் ஒரு 5 to 6 yearsல வந்து நம்மளுக்கும் இந்த 0th டே வந்து தெரிய வர வாய்ப்பு இருக்குது. 0th டேனா ஒன்றும் இல்லை, அன்னியோட அவங்களுக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் குறையுது அப்படின்ட்டு சொல்கிறது தான் 0th டே. அதுலேருந்து எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சயின்ஸ் டெவலப் ஆக நம்ம நெக்லிஜென்ஸும், அதாவது நம்மளோட அலட்சியமும் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு தான் இருக்குது. காலப்போக்கில் வந்து கம்ஃபர்ட் ஜோனும் வந்துட்டு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம். கம்ஃபர்ட் ஜோன் எந்த அளவுக்குன்னா, 200 அடி கீழே இருக்க தண்ணியை வந்து ஸ்விட்ச்சு போட்டால் வெறும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டேங்க் ஃபில் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு பல பேரோட லைஃப்பில், அதுவும் குறிப்பிட்டு அர்பன் அண்ட் ரூரல் சொல்ல வேணால், யாருக்கெல்லாம் வந்து அந்த ஒரு மோட்டர் போடுற அளவுக்கான ஒரு ரிசோர்ஸ் இருக்கும், அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நெக்லிஜென்ஸ் ஈஸியாக தருது. அவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதோட முக்கியத்துவமும் தெரியல, அதோட கஷ்டமும் தெரியல, அந்த தண்ணியோட முக்கியத்துவமும் தெரியல. இதுதான் கரெக்டாக சொல்லலாம். ஸோ இந்த முக்கியத்துவம் தெரியாதனாலேயே வந்துட்டு தண்ணி அவ்வளோ எளிதாக வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. அதான் நம்மளுக்கு தான் சுவிட்ச் போட்டால் தண்ணி வருது, அப்புறம் எதுக்கு வந்து நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சயின்ஸோட அதர் சைட் ஆஃப் த டெவலப்மெண்ட் எப்படி நம்ம பார்த்தாகணும்னா, இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு இருந்தால் கூட, வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அந்த வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளஷுக்கு வந்து 13.6 liters ஆஃப் 13.6லேருந்து 22 liters ஆஃப் ஒரு ஃப்ளஷோட அந்த வாட்டர் வேஸ்டேஜ் வந்து ஆகுது. இதே இந்தியன்னா அப்படி இல்லை. ஒரு இந்தியன் ரெஸ்ட் ரூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பக்கெட் தண்ணி அப்படின்ட்டு, அதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அப்படி போட்டாலே போதும். ரெண்டு வாட்டி ஊற்றினாலே மோஸ்ட் ஆஃப் த கழிவுகள் வந்து போயிடும். இதே உங்களுக்கு வெஸ்டர்னா அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஃப்ளஷில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சம்டைம்ஸ் 2, சம்டைம்ஸ் ஈவன் 3. ஸோ அந்த அளவுக்கான வாட்டர் வேஸ்டேஜ் வந்து ஒரு வெஸ்டர்னில் வந்து நடந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் பேசிக்லி வந்து இந்தியன் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணுங்கள், வெஸ்டர்ன் யூஸ் பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதோட அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்காக அது உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் அதுக்கு வந்து பிராண்டிங் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பேசிக்கலாகவே
லைக் வந்து இந்தியன் ரெஸ்ட் ரூம் வாட்டர் யூசேஜுக்கும் நல்லது அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அலட்சிய ஊழல், அதாவது வாட்டரை வச்சு ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு அவேர்னஸ் ஆர்ட்டை வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன்னா டே டு டேயில் வந்து பல அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேஸ்டேஜ் ஆகுது. ஏன்னா நானே நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை வச்சு பண்ணலான்னு யோசிக்கும்போது இப்படி ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணலாம், பாட்டில்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200+ பாட்டில்ஸ் இருக்குது. இந்த 1200+ பாட்டில்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். மோரல்லஸ் வந்து வாட்டர் வந்து இந்த ப்ளூவோட கலர்லேயும் அப்புறம் சம்திங் ரிலேட்டட் ப்ளூ அண்ட் அக்வா க்ரீன் அதில் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு எலிமெண்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன். த்ரூ அவுட் த வீடியோவில் வந்து அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பை வந்து ஏதாவது ஒரு சென்டிமெண்டலான விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ அப்படி சென்டிமெண்டலாக பண்ணும்போது அந்த பிளட்டோட அப்படியே நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு டேப்லேருந்து கொட்டுற தண்ணி, அந்த கொட்டுற ட்ராப், அந்த கொட்டுற ட்ராப் வந்து ஒரு வாட்டர் பிளட்டை வந்து சிம்பிளைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 liters ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணேன். அது யூஸ்ன்னு சொல்லலாமா இல்லை வேஸ்ட்டுன்னு சொல்லலாமான்னு தெரியல. பட் அவர் அந்த கான்செப்ட்டுக்கு வந்து தேவைப்பட்டது. இவ்வளோ தண்ணி இருந்தால் தான் இந்த கான்செப்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சு தான் பண்ணது. அண்ட் அதுக்கு நான் ஒரு அப்பாலஜிஸும் கேட்டுக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பிகாஸ் அதுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் இனியோ அட் தேண்ட் வந்து இது பல பேருக்கு தெரிஞ்சு இனிமேட்டு டேப்பை வந்து ஒழுங்காக மூடி ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆனாலே போதும். லைக் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த சமுதாயமே மாறணும்னு அப்படின்ட்டு நான் யோசிக்கல. அது உண்மையிலேயே ஒரு ப்ராக்டிக்கலி தட்ஸ் இம்பாசிபிள். இதை பார்த்துட்டு வந்து ஒரு 4-5 பேர் வந்து மாறினா கூட போதும். அந்த 4-5 பேர் 10 ஆகும், 10 20 ஆகும், 20 40 ஆகலாம். ஸோ அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். க்ளோசிங் ஆஃப் டேப் இஸ் டேம் நெசசரி அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சாலே போதும், நிறைய மாற்றங்கள் வரும். பை 2025 வந்துட்டு வேர்ல்டில் 2/3 ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு தண்ணி தட்டுப்பாடு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி தட்டுப்பாடு ஏற்கனவே ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். ஆனால் லைக் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய விஷயமாகவே மாறிடும். கீழ்த்தட்டு மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸை நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்கலாம்னா, உலகத்தில் எல்லா தண்ணியும் வந்து 4 ஜக்கில் ஊற்றி வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இருக்குது. ஓகே, ஒரு டேபிள் ஸ்பூன்னா உங்களுக்கு கணக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூனுங்க 4 ஜக்குங்க. அந்த 4 ஜக்குக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஃப்ரெஷ் வாட்டர்னா, அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸை எப்படி வந்து ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது. 70% அக்ரிகல்ச்சருக்கு, 22% வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 8% தான் வந்து டொமஸ்டிக் பர்பஸ்னால் கழுவுறது அந்த நம்ம எல்லாம் பண்ணுறதுக்கும், குளிக்கிறது குடிக்கிறது எல்லாமே. அந்த 8% ஒரு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஞ்சி போனால் 2% அப்படின்னு தான் இருக்குது. ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து தண்ணியே கிடைக்கிறதில்ல, சுத்தமாக தண்ணியே கிடைக்கிறதில்ல. இதில் இந்த ஃபஸ்ட்டு 70% சொன்ன பாருங்கள், அது எக்ஸாக்டாக அக்ரிகல்ச்சருக்கு போகுதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. இப்போது 22% இண்டஸ்ட்ரி பர்பஸ்ன்னு இருக்குது. இப்போ 60% 70%ன்னு வந்து மாறி இருக்குது. ஓகே, இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் விவசாயத்தை பற்றியே நான் பேசலை. ஏன்னா விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விவசாயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலேயே நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு வந்து இப்படி லைக் ஒரு ஒழுங்காக டேப் க்ளோஸ் பண்ணாததோ இல்லை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து வாட்டர் வேஸ்டேஜும் வந்து இவ்வளோ நடந்திருக்காது. எனக்கு இன்னும் ஒரு விஷயமே புரியல, எதுக்கு வந்து இந்த டேப் கம்பெனிஸ் வந்து 3-way ஃபாசட் 2-way ஃபாசட்லாம் வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இப்படி திறந்தால் மேலே இந்த தண்ணி வரும், இப்படி திறந்தால் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஹீட்டர் கனெக்ட் பண்ணுறதுலாம் அது இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணணும்னு தெரில. அண்ட் ஒழுங்காகவும் க்ளோஸ் பண்ணலன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது பாருங்கள், அது வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன டேட்டா பேஸோட ரொம்ப அதிகம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த கன் ஃபாசட் இருக்குல்ல, இந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கிறது, அதெல்லாம் வாட்டர் லீக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதிலே நம்ம குளிக்கலாம். அப்படி ஏன்னா ஷவர் அளவுக்கு வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு கோர்வையாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுற தண்ணியை விட வேஸ்ட் பண்ணுற தண்ணி வந்து அதிகம்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ சொல்கிற அந்த 2025ன்னு ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள், அந்த 2025 மிஞ்சி போனால் இன்னும் 2 வருஷத்துலேயே கூட நம்ம இந்த 2/3 ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷனில் கண்டிப்பாக தண்ணி கிடைக்காமல் போயிடும். அதில் நம்ம தான் முதலாக இருப்போம். அது எனக்கு நல்லா தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து சேமிக்க பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எதுவுமே சேமிக்க ஆரம்பிக்கல. இன்றைக்கு வரைக்கும் இருந்த சேமிப்பு திட்டங்களும் சரி, லைக் அதாவது வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமும் ஒழுங்காக இல்லை. கட்டின வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் சரியாக இல்லை. இதுக்கப்புறம் கட்ட போகிறதாவது கரெக்டாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய சென்னையில் பேசிக்கலாகவே 3 ரிவர் இருந்தது.
அதில் அந்த 3 ரிவரும் இப்போ யூஸபிளாகவே இல்லை. ஓகேயா? அதாவது இன்னும் ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூவன்றது வந்து ஒரு டெக்னிக்கல் நேம். லைக் உங்களுக்கு எப்படி பேர் இருக்கோ, எனக்கு எப்படி பேர் இருக்கோ, அந்த மாதிரி வந்து ஒரு நதிக்கு வந்து கூவம்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஏதாவது காவா ஓடினா கூட அது வந்து கூவம்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து நம்ம மாறி இருக்கோம். கூவன்றது வந்து ஒரு நதியோட பேர். அந்த நதி வந்து கெட்டு போயிடுச்சு. அந்த நதியை மீட்டெடுக்கவும் இல்லை, இதுக்கப்புறம் மீட்டெடுக்க போகிற திட்டமும் இல்லை. சரி, அது அப்படியே தான் போயிட்டுருக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம ஒரு கேவலமான பேராக வந்து மாற்றிட்டோம்னு நினைக்கும் போது உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஆர்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளோ விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியில் இதுக்கு க்யூரே கொடுக்காம போனேன்னா வந்து இது இவ்வளோ பண்ணதே வேஸ்ட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த டேப் வாட்டர் க்ளோசிங் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கான அவேர்னஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பல செக்டர்ஸ்லையும் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தவங்களோட மிகப்பெரிய கடமை. அதில் தண்ணியை பாதுகாத்தாலே வந்து பல விஷயங்கள் வந்து இங்கே எல்லாமே செட்டில் ஆகிடும். லைக் எல்லாம் முக்கியமான காரணம் வந்து தண்ணியாக தான் கருதப்படுது. அது விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம திறக்கிற டேப்பை ஒழுங்காக மூடினாலே போதும். அதுலேயே பல லட்சக்கணக்கான வாட்டர் லிட்டர் வந்து சேவ் பண்ணணும், கண்டிப்பாக சேவ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் லைக் ரொம்ப ஃபைனலாக ஒரு விஷயம் எப்பயுமே மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து, இது வரைக்கும் வந்து ஆள்காட்டிய விரலை வந்து நம்ம ஒழுங்காக பயன்படுத்தவே இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, ஆள்காட்டிய விரலை தான் இது வரைக்கும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்தலை. இனிமேட்டு எல்லா விரலையும் வந்து இணைச்சி இந்த டேப் வாட்டரை மூடினா பல மாற்றங்களுக்கான ஒரு முதல் அடியாக வந்து நம்ம இதை பார்க்க முடியும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் எங்கெங்கெல்லாம் டேப் வந்து திறந்துருக்கோ அதை மூடணுன்ட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே எடுத்துக்கோங்க. நீங்கள் திறக்கிற டேப்பையும் மூடினாலே அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப்பை வந்து அங்கேருந்தே காமிக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.